ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீட்லேயே மோமோஸ் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸுக்கு வந்துட்டு நம்ம மைதா மாவு தான் ஆட் பண்ணுறோம். நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் கம்மியான மெம்பர்ஸ் இருக்கனால நான் 1.5 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணோடனே வாட்ரு வந்துட்டு தேவையான அளவு ஊற்றி நல்லா சாஃப்டாக திக்காக வர அளவுக்கு நல்லா பிணைஞ்சி விட்டோன்னே ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கேப்சிகம், கேரட், கேபேஜ் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆனியன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வதக்கி எடுத்துக்கணும். இது வந்துட்டு வதங்கிக்கிட்டே இருக்குது. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் அது வதங்கினோடனே கேரட்டு, அப்புறம் கேப்சிகம், கேபேஜ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு குக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக ஹீட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு இந்த சைடு வந்துட்டு காயின் சைஸில் நம்ம வந்துட்டு மைதா மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதை தேய்ச்சி உள்ளே வந்துட்டு ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்ஸை போட்டு மோமோஸ் ஷேப்பில் வந்துட்டு நம்ம மடிச்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு மடிக்க தெரில, நானே ஒரு வீடியோ பார்த்தா மடித்தேன். பட் ஓரளவு வந்திருக்கு. நீங்களும் மடிக்க நல்லா தெரிஞ்சால் மடிச்சுக்கலாம், இல்லைனா கொழுக்கட்டை மாதிரி நீங்களே செஞ்சுக்கோங்க. எனக்கு அவ்வளோதான் கைஸ் தெரியும். இப்போது ஒரு இட்லி சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் தடவி நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த மோமோஸை வந்துட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். ஆவியிலே தான் வேகணும். அதனால் இப்போ என்கிட்ட இட்லி சட்டி தான் இருக்குது. அதனால் நான் அதிலே வந்துட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒவ்வொரு குழியிலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் தான் தடவிட்டுருக்கேன். அப்போ தான் அது வந்துட்டு ஒட்டாமல் ஈஸியாக நம்ம எடுக்கிற மாதிரி வரும். அதுக்காக தான் ஆயில் தடவுறோம். சரி, எனக்கு ஒரு கொஸ்டின்னு. நீங்கள் மோமோஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க, பட் எனக்கு என்னென்னா இந்த மோமோஸ் எப்படி வந்தது, எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஏன் இதுக்கு பேர் மோமோஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்கன்றது எனக்கு இப்போ வரையும் ஒரு டவுட்லேயும் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். இப்போது மோமோஸ் வந்துட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, பிக்சர் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.